இன்றைக்கி 2வது நாள் விரதம் தான். காலையிலேயே சீக்கிரம் எந்திரிச்சு குளிச்சாச்சு. நான் அவ்வளோ சீக்கிரம் எந்திரிப்பேன்லாம் நினச்சி கூட பார்க்கல. நான் எப்படியும் லேட்டாக தான் தூங்கி எந்திரிப்பேன்னு நினச்சேன். நல்ல வேளை அலாரம்லாம் வச்சு கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சேன். எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு நானும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். அப்புறமேட்டு அவருக்கு மட்டும் டீயை போட்டு கொடுத்துட்டு வீட்டில் இருக்க மற்ற வேலையெல்லாம் பார்க்கலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் பெருசாக ஒன்றும் வேலைலாம் இல்லை. அதனால் காலையிலேயே துணியெல்லாம் துவைச்சி போட்டுடலான்ட்டு ஊற வச்சு துவைச்சி காய வச்சாச்சு. அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். அவங்களும் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருந்தாங்க. கிளம்பிட்டு இருக்கும்போதே விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு அவருக்கு மட்டும் தோசை ஊற்றி தரேன்னு சொன்னேன். அவங்க வேணான்ட்டாங்க. ஆல்ரெடி நேற்று வடித்த சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம். அதோட தயிரை போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடித்து அதில் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு கொடுத்தேன். குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்புன உடனே பாப்பாவுக்கும் கொஞ்சம் சாப்பாடு ஊட்டி அவங்கள தூங்க வச்சிட்டேன். ஏன்னா தூங்கினா தான் நம்ம அடுத்த வேலை செய்ய முடியுன்ட்டு அவளையும் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமேட்டு கிச்சனுக்குள்ளே போகலான்ட்டு மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் கிச்சனுக்குள்ளே வர சமயத்தில் பாப்பா மறுபடியும் எழுந்திரிச்சிட்டாங்க. அப்படியே அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு சரி குழம்பு மட்டும் வச்சிடலாம், மற்றதை அவர் வந்து கூட செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு சாம்பார் மட்டும் வச்சிடலான்ட்டு பாப்பா வச்சுக்கிட்டே அப்படியே செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய்லாம் போட்டு தான் சிம்பிளாக கொஞ்சமாக சாம்பார் வச்சுருந்தேன். அப்புறம் பருப்பு வேக வச்ச தண்ணியில் ரசம் வைப்பாங்க எங்கள் அம்மா. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நானும் அந்த ரசம் தான் வச்சுருந்தேன். இந்த ரசம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பருப்பு வேக வச்ச தண்ணி எடுத்து தான் நானும் ரசம் வச்சுருந்தேன். குழம்பும் ரசம் மட்டும் வச்சுட்டு பாப்பாக்கிட்ட போயிட்டேன். ஏன்னா அப்புறம் பாப்பா ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. சரி மற்றதை அவர் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் 12 மணிக்கு மேலே தான் அவங்களும் ஃபோன் பண்ணாங்க. இன்றைக்கி நான் வர 3 மணி ஆகும். சமைச்சு முடித்து ரெடியாக வச்சுருப்பேன். அன்றைக்கெலாம் சீக்கிரம் வந்துடுவாங்க. என்றைக்காவது நம்ம அவர் வந்ததுக்கப்புறம் இதை மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ப்ரீ பிளான் பண்ணி வச்சுருக்க நாள் மட்டும் இந்த மாதிரி தான் ஏதாவது சொல்லி சொதப்பிடுவாங்க. சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இருக்கிறத வச்சு விரதத்தை